அனைவருக்கும் வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும், 12 ராசிக்காரர்கள் இந்த வாரம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களின் நாயகர்களின் முதல்வராக சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். எதிர்ப்புகளை முறியெடுத்து தொழிலை நிலைப்படுத்தும் முனைப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. கூட்டு தொழிலில் ஈடுபட்டு அதிக லாபம் காட்டுவீங்க. சந்திரனின் நகர்வுகளால் சில நேரங்களில் பாதகமான நிலையை ஏற்படுத்தலாம். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழிலில் கவனமான ஈடுபாடு வேண்டும். மணல் வியாபாரத்தை சட்டத்திற்கு புறம்பாக செய்யாதீங்க. புதன் 12ஆம் வீட்டில் இருக்காரு. எதிர்பார்த்த காரியங்களில் சிக்கல்கள் உருவாகலாம். வியாபாரத்தில் தடைகளை தாண்டி நீங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை அடைந்து பூரிப்பு கொள்வீங்க. நீண்ட காலமாக இழுவையில் இருந்த வாழ்க்கை முடியெடுத்து நீங்கள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. சந்திரனின் நகர்வுகள் சில முன்னேற்றகரமான பலன்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. புதிய நண்பர்களின் சேர்க்கையால் வியாபாரத்தில் பல வெற்றிகளை நீங்கள் அடையலாம். செவ்வாய் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதிக லாபம் கிடைக்கிறது என்று அவசரப்பட்டு ஆபத்தான காரியங்களை நீங்கள் இறங்காதீங்க. சாலையில் பயணிக்கும் போது வேலையை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க. புதன் 11ஆம் வீட்டில் இருக்கார். பிள்ளைகள் படிப்பில் அதிக அக்கறை காட்டுவாங்க. கல்வி செலவு அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகலாம். குரு 12 1ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு வெளிவட்டார செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நண்பர்கள் ஏற்படுத்தி தருவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உடைந்து போன உறவுகள் ஒட்டி வைப்பதற்காக நீங்கள் பாடுபடுவீங்க. மனைவியின் தேவையை அறிந்து நீங்கள் நடந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. சந்திரனின் இடப்பயிற்சி வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கொண்டு வரும். எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அவசரப்பட்டு அடுத்தவர்கள் காரியங்களை நீங்கள் தலையிடாதீங்க. ஆடம்பரமான செலவுகளை செய்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். புதன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. உங்களுக்கு தொழிலில் இருந்த இடையூறுகளை தகர்த்து எறிவீங்க. வெளியூர் பயணங்களால் வெற்றிகரமாக நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலை இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வளர்ச்சி நிலுவையில் வசந்தம் ஒளி உங்கள் வாழ்க்கையின் பாதையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காரு. கட்டுமான தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குரு 11ஆம் வீட்டில் இருப்பதால் நினைத்த காரியங்களின் நண்பர்களின் உதவியோடு நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. போட்டி பந்தயங்களில் சில நேரங்கள் நஷ்டத்தை கொண்டு வரும். சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. திருமண காரியங்கள் கைகூடாமல் தடுமாற்றம் அடைவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உருவாகி மன நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 9ஆம் வீட்டில் இருக்காரு. செலவுகளை கட்டுப்படுத்த எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். புதிதாக தொடங்கும் தொழிலுக்கு நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும். சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியே வந்து சேரும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. போட்டி போட்டு தொழிலில் வெற்றி கண்டு எதிரிகளை பொறாமைப்பட வைப்பீங்க. போட்டி பந்தயங்களில் மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் அடைவீங்க. கமிஷன் வியாபாரத்தில் உங்களுக்கு பொருளாதார வரவு அபரிவிதமாக இருக்குது. புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியவராக இருக்காரு. சனி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. துணி வியாபாரிகள் துணிவோடு தொழிலில் இறங்க அதிக மேன்மை அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கூட இருந்தே உங்களை கெடுக்க நினைத்த உறவுகளின் உள்நோக்கத்தை கொண்டு இந்த வாரத்தில் தெளிவாக புரிந்து கொள்வீங்க. அவர்களின் முதலீடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும்.
நடைபாதை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு 8 9ஆம் இடத்துல இருப்பதால் தள்ளி போன திருமணங்களை மிக நேர்த்தியாக நீங்கள் நடத்துவீங்க. பிள்ளை பாக்கியங்கள் கிடைத்து நீண்ட கால இயக்கத்தில் இருந்த சில தம்பதிகள் விடுபடுவாங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வாக்கு சாதுரியத்தில் வியாபாரத்தில் மிகவும் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையினர் பிரபலம் அடைவாங்க. சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருப்பதால் எவ்வளவுதான் நீங்கள் இணக்கமாக நடந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தாண்டவமாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் நீங்கள் போடாதீங்க. வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அதை காப்பாற்ற வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணும் கூட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லும். அதில் மயங்கி இருப்பதை நீங்கள் விழுந்து விடாதீங்க. வளர்பிறை சாந்திரன் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் பல வகையில் உதவியாக இருப்பார். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்காரு. 2 மடங்கு எச்சரிக்கையாக எதையும் நீங்கள் செய்ய வேண்டும். உடலில் இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நல்ல நண்பர்களை விரோதியாக மாறி தொழிலுக்கு இடையூறு செய்வாங்க. அரசாங்க விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. புதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நீங்கள் சிறப்புடன் நடந்துவீங்க. வேலைக்காக நீங்கள் செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுவதால் உங்களுக்கு சுணக்கம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. குரு 7 8ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருக்கக்கூடியதாக இருக்குது. அலைச்சல் அதிகமாக உடல் சோர்வு உண்டாகும். கொடுத்த இடத்தில் பணம் திரும்பி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. புதிய யுத்திகள் மூலம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்வீங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. திருமண சம்பந்தம் சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் ஏதேனும் ஒரு காரணத்தினால் தடைப்படலாம். கடைசி நேரத்தில் கூட திருமணம் நின்று போகலாம். புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் தொழிலில் சாதனை படைப்பாங்க. பிள்ளைகளின் படிப்பில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது ரொம்பவே நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்ப்புகளில் இருந்த இடம் தெரியாமல் நீங்கள் செய்வீங்க. எடுத்த காரியங்களில் துணிச்சலுடன் நீங்கள் இறங்கி வெற்றியை பெறுவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. நடந்து செல்லும் இடமெல்லாம் நந்தவனம் பூத்து சிரிக்கும் காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோப்பு குத்தகை மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். பழைய கடன்களை நீங்கள் அடைப்பீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. நில விற்பனை அமோகமாக இருக்கு. ஆன்லைன் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக முதலீடு செய்யக்கூடியதாக இருக்குது. ஐடி ஊழியர்கள் சம்பள உயர்வை பெறுவாங்க. புதிய வேலை கட்டி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து மிக மனதார உங்களுக்கு காட்சியளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் துறைகளில் சீராக நடக்கக்கூடியதாக இருக்கு. வியாபாரத்தில் அதிக லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத நிலை உண்டாகலாம். உறவினர்களின் வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்து மன நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கு. புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்களில் அளவோடு நீங்கள் ஈடுபடுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்காக நீங்கள் பயப்படுகிறீர்களோ அவர்களே உங்களை உதாசீனப்படுத்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. சனி 1ஆம் இடத்துல இருப்பதால் நில விற்பனையில் எதிர்பார்த்த திருப்பம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகும். ராகு 2ஆம் இடத்துல இருப்பதால் முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டுகள் தானாக விலகும். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்வீங்க. வெளியூரில் இருந்து உங்கள் தொழிலுக்கு சாதகமாக திருப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கணவனின் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. உட்காரக்கூட நேரம் இல்லாமல் பொருளாதாரத்தை பெருக்க ஓயாது வேலை உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களின் மனநிலையில் புரிந்து பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க. குரு 2 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் முதலாளிகளின் எண்ணத்திற்கு மாறாக உங்களுக்கு தொழில் நடப்பதில் உற்பத்தி சுணக்கம் ஏற்படும். அரசாங்க ஊழியர்கள் அக்கறையாக வேலை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் மேலதிகாரிகளின் சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க.
சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. மங்கள காரியங்களில் வீட்டில் கலகலப்பு உண்டாகக்கூடியதாக இருக்குது. விவசாய உற்பத்தியில் அதிக முனைப்புகள் காட்டக்கூடியதாக இருக்குது. தென்னந்தோப்புக்கு நடுவே வீடு கட்டுவீங்க, புதிய வாகனம் வாங்குவீங்க. ராகு உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்காரு. கோபமான பேச்சால் குடும்பத்தில் உங்களுக்கு குழப்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.